ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஜேகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ். நான் உங்கள் ஏஜேகே. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கரன்சி இண்டெக்ஸ். ஸோ நார்மலாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு DXY கரன்சி இண்டெக்ஸை மட்டும், யூஎஸோட DXY மட்டும் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா இருக்க 7 கரன்சிஸோட ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை பார்த்து, ஸோ 8 கரன்சி இண்டெக்ஸையும் வச்சு ஸோ என்ன மாதிரி ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் அந்த 30th தேர்ட் வரைக்குமான மார்க்கெட் கரன்சி ஸ்ட்ரென்த்தில் எந்த பக்கம் மூவ் ஆகுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ட்ரேடர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என்னோடய ட்ரேடிங் வியூவில் உள்ள கரன்சி இண்டெக்ஸோட சார்ட். இது யூரோன்றது ஜஸ்ட் யூரோ இண்டெக்ஸோட சார்ட். DXY உங்களுக்கு ஆல்ரெடி DXYன்றது ட்ரேடிங் வியூவிலே DXYனே இருக்கும். இது யூஎஸோட கரன்சி இண்டெக்ஸ். இது யூரோ, இது நியூசிலாந்து NZD, இது வந்து AUD, இது GBP, JPY, CAD, CHF. ஸோ 8 மேஜர் கரன்சிடையும் இண்டெக்ஸ் தான் இது. ஸோ இந்த இண்டெக்ஸை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குதுன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ட்ரேடுக்குள்ளே போவோம்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் கரன்சிக்கு எகென்ஸ்டாக ஒரு வீக் கரன்சியை பை பண்ணோன்னா எங்களுக்கு மார்க்கெட் மூவ் நல்லா இருக்கும். ஸோ எந்த கரன்சி வந்து வீக்காக இருக்குது, எந்த கரன்சி ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றத இந்த இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து எங்களுக்கு எந்த பேரில் ட்ரேடை வந்து பை செல் எடுக்கலான்ற ஒரு நார்மல் ஐடியா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேரில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அதில் பிரேக் அவுட் ஆனதும் அந்த ட்ரேடுக்கு போகலாம். ஸோ இப்போ நாம் நார்மலாக இந்த 8 இண்டெக்ஸையுமே ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் 4 hour சார்ட்டில் வச்சுருக்கேன் நான் இதை. ஸோ கர்சர் இல்லாமல் வைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா DXY வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருக்கு. அது போக இது ஒரு டீசெண்டிங் லெவலில் தான் இருக்குது. ஒரு டீசெண்டிங் லெவலில் இருக்குது. மேபி இந்த சப்போர்ட்டையும் இந்த ட்ரெண்ட் லைன் டீசெண்டிங் லெவல்லையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் திரும்ப 91க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இதில். ஸோ இது வந்து நான் சிங்கிள் இதாகவே அப் பண்ணிட்டோன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்டாக மாறி இருக்குது. இது 100% அப் ட்ரெண்ட் சொல்ல முடியாது, ஏன்னா ஹையர் ஹைக்கு போயிருக்கு. ஆனால் வந்து அதால் பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியலை. ஸோ இப்போ இந்த சேனல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைட்வே மார்க்கெட்டாகவும் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் இது டவுன் ஆகி திரும்ப வந்து அப் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்டாக மாறலை. ஸோ இந்த 93 சம்திங் இருக்க இந்த இடத்த இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி அப் ஆகும்போது இது வந்து டாலர் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக அப் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணால் கீழே வரலாம். இப்போ இதை ஸ்டேட்டஸ் படி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி இப்படி ஒன்று வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இல்லை இந்த இடத்துலையே இது வந்து திரும்ப கூட்டி ரீடெஸ்ட் ஒன்று எடுத்து இங்கே வரைக்கும் வரலாம். ஸோ இந்த 2 சினாரியோ தான் இதில் நடக்க போகுது. ஸோ இது பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை வச்சு அடுத்து என்ன நடக்குதுன்றத பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எங்களோட DXY டாலர் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற பட்சத்தில் யூரோ வந்து எப்படியுமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். இது தான் நார்மலாக ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சைடில் இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் சப்போர்ட் ஒன்று. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இதை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரோட ரீச் பண்ணி திரும்ப மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த சென்டிங் லெவல், இந்த ட்ரெண்ட் லைன் டீசெண்டிங் லெவலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த யூரோ. ஸோ இது வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டை வச்சு இது ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்ட் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. ஒன்று இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து அப் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்தால் கன்ஃபார்மாக இது ஒரு அப் ட்ரெண்டுக்கு திரும்ப மூவ் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது இன்றைக்கி ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்த்தா 1 hourல போயிட்டு பார்த்து இது ஒரு ரீடெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
DXY அப்போ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது கன்ஃபார்மாக நாளைக்கு ஒரு 4 hour 2 to 3 கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் 100% சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் சப்போர்ட். கிட்டத்தட்ட இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த யூரோட இது ஒரு மேஜர் சப்போர்ட். ஸோ இது ஒரு டிசிஷன் பாயிண்டில் இருக்குது இந்த யூரோ USD பேர். ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இந்த பேரில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேரில் இந்த இண்டெக்ஸில் அதிகமாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா NZD. ஸோ இதுவும் ஒரு இந்த கரன்சியும் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்த வந்து டச் பண்ண வெயிட் பண்ணுது. இட் மீன்ஸ் கிட்டத்தட்ட டீசெண்டிங் லெவல் கிட்டே போயிட்டு ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணி டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது டவுன் ஆகிட்டுன்றத நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இதை டச் பண்ணதுக்கப்புறம் 4 hourல 1 hourல போயிட்டு ஸோ என்னோடய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3 hour டைம் லிஸ்ட் பார்ப்போம். ஸோ 1 hourல போயிட்டு இது வந்து பிரேக் அந்த டீசெண்டிங் லெவலையோ இல்லாட்டி அந்த சப்ளை அண்ட் டிமாண்டையோ பிரேக் ஆகிட்டுனா NZD நியூசிலாந்து கரன்சி வந்து தொடர்ந்து வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்கும். இல்லை இது இந்த 8 EMAயும் 21 EMAயும் க்ராஸ் ஆகி ஓப்பன் ஆகிட்டுனா 4 hour கேண்டில் ஒன்று இது வந்து திரும்ப டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துக்கு 77.4ன்ற இந்த இடத்துக்கு திரும்ப வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் பார்க்க போகிற கரன்சி வந்து இது ஆஸ்திரேலியன் டாலரோட இண்டெக்ஸ். கரன்சிங்களே வருது இது இண்டெக்ஸ். ஸோ இந்த ஆஸ்திரேலியன் டாலரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை 6th அப்புறம் ஃபுல்லாகவே இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த இடத்த ரீச் ஆகின மார்க்கெட் 75 சம்திங் ரீச் ஆகின இந்த கரன்சி திரும்ப ஒரு புல் பேக் கொடுத்து சரியாக டீசெண்டிங் லெவலில் பிரேக் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் தான் இதுவும் வந்து டச் ஆகி நிற்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுவும் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்படியே இது வந்து அப் ட்ரெண்டாக போகணுன்னா இந்த இடத்த பிரேக் க்ளோஸ் ரீடெஸ்ட் பண்ணால். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷ் பவுண்ட் இது ஒரு அழகான அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து டவுன் ஆகி சைட்வேல இருந்த மார்க்கெட் அப்படியே அப் ஆகி ஒரு அழகான அப்பில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு டீசெண்டிங் லெவலில் கிட்ட வந்து ரீச் ஆகிருக்கு. ஒரு கண்டினியூட்டி கேண்டில் ஸ்டிக்ஸும் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு டோஜி ஃபார்மாக ட்ரை பண்ணியிருக்கு. 8 EMA 21 EMA க்ராஸ் ஆக ரெடியில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்து இதில் பிரேக் அவுட் எடுக்கிற பட்சத்தில் GBP நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராங் ஆகி அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்த நெக்ஸ்ட் வீக் வந்து இது 96 சம்திங் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரீச் பண்ணும். ஸோ GBP பேர்ஸ் வந்து எங்களுக்கு தைரியமாக ஒரு பை சைடு எடுக்கலாம். GBP பேர்ஸ் எல்லாத்துமே ஒரு வீக்க கரன்சியை பார்த்து பை பண்ணோன்னா எங்களுக்கு ப்ராஃபிட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. அடுத்தது JPY ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் வந்து சைட்வேல இருந்திருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஒரு சைட்வேல ஓடி இருக்குது. ஸோ ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் சைட்வேல ஓடி டீசெட்டிங் லெவலில் டச் பண்ணி மார்க்கெட் அழகாக வந்து கண்டினியூட்டியாக கீழே வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இது. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் ஜோனை பண்ணி ரீடெஸ்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ திரும்ப அழகான கண்டினியூட்டி கேண்டில். ஸோ JPY நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக டவுன் தான். 6.10 வரைக்கும் இது டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ JPYயோட இருக்க பேஸை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சியோட நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது JPY கரன்சியில். ஸோ அடுத்தது கேட்டும் கிட்டத்தட்ட ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரியான ஒரு லைன் தான். பட் என்னென்னா இதோட மிடில்
ஸோ இந்த மிடில் லைனில் வந்து மார்க்கெட் வந்து 1 2 3 டச் போயிட்டு கீழே வந்து திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கீழே டீசெண்டிங் லெவலோட அழகாக வந்து டச் பண்ணி திரும்ப அப்பாவி திரும்ப அதே சப்போர்ட்டில் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது அதே சப்போர்ட்டில் டச் பண்ணி திரும்ப கண்டினியூட்டியாக ஒரு அழகாக கேண்டில்ஸ் வந்து டவுன் சைடுக்கு ஹை கண்டிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 3 கேண்டில் பக்காவாக ஓப்பன் ஆனதுனால இது ஒரு கீழே போகிறதுக்கான மொமெண்டம் ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே 80 MA கேப் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வந்து அது பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து இங்கே வரைக்கும் 6.9 வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்து திரும்ப வந்து லிக்விடிட்டி ஹண்டிங் எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப வந்து அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேட்டோட இருக்க பேர் வந்து நீங்கள் கேட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்க பேரை வந்து இப்போ ஜிபிபி கேட்டை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். ஸோ கேட் வந்து ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போகும். ஸோ கேட்டை வந்து குவாட் கரன்சியாக வச்சுருக்கிறது வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து செஃப் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் மேலே ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி கீழே வந்து மிடில் லைனில் இருக்குது. ஸோ திரும்ப வந்து இந்த இடத்துல அழகாக ரேட்டேஸ் பண்ணி 80 MAயும் 21 Eயும் க்ராஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து இந்த 114 ரீச் பண்ணோன்னா ரீச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து திரும்ப இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இந்த இதில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து இப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செஃப் பேஸை வந்து நீங்கள் செஃப் கரன்சிஸை வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம். செஃப் ஜேபிஒய் எல்லாம் பையிங் போகும். ஸோ ஜிபிபியும் செஃப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கனால மேபி நீங்கள் ஜிபிபிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஏன்னா அது ஒரு புலி கரன்சி. ஸோ ஏயுடி ஆல்மோஸ்ட் வீக்காக தான் இருக்குது, அது டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ இது அப் ஆகும்போது நாங்கள் ஏயுடி செஃப்பை செல் பண்ணோன்னா ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போகலாம். ஸோ ஓகே கேஸ், இதுதான் இந்த இண்டெக்ஸோட சினாரியோ. இப்போ நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக கரன்சி எதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராங்காக கரன்சிக்கு எதிராக வீக்காக உள்ள கரன்சியை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஹண்ட் பண்ணும். ஸோ இந்த இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எது வீக்காக கரன்சி எது ஸ்ட்ரென்த் கரன்சின்னு பார்த்துக்கிட்டோன்னா எங்களுக்கு ட்ரேடுக்கு போக ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 ஸ்ட்ராங் கரன்சியை நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து சைட் வேல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 வீக் கரன்சியை ட்ரேட் பண்ணும்போது அப்பையும் சைட் வேல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஃபிட்டை ஹண்ட் பண்ண லேட் ஆகும். ஆனால் ஒரே வேலை போகிற 2 கரன்சி வந்து ஜேபிஒய் அப்புறம் ஏயுடி, இந்த 2 கரன்சியும் வந்து புலி கரன்சிஸ். ஸோ இது வந்து இது அப் ஆகுதுன்னா இதோட இன்னொன்று, ஸோ ஆல்மோஸ்ட் சொல்லுமே ஜிபிபியும் அப்பில் இருக்குது, ஜேபிஒயும் அப்பில் இருக்குது. ஸோ இதில் எதை பை எடுக்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக இது தான் பை. ஜேபிஒய் வந்து ஜிபிபியை வந்து எப்படியுமே கீழே தள்ளிடும். ஸோ அந்த பேர் வந்து செல்லில் தான் போகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜேபிஒயும் ஏயுடியும் வந்து இந்த ட்ரேட்மார்க்கில் புலி கரன்சிஸ்ன்னுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கரன்சிஸ். ஸோ இந்த கரன்சிக்கு வந்து ஸ்ட்ரென்த் கூட. இட் மீன்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பட்சத்தில், ஸோ யூஎஸ்டியும் ஜேபிஒயும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பட்சத்தில் ஜேபிஒய் தான் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இல்லாட்டி ஏயுடியும் யூஎஸ்டியும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற பட்சத்தில் ஏயுடி தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த இண்டெக்ஸை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இந்த இண்டெக்ஸை வச்சு அடுத்த அனலைஸோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.